இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு வசதியில் இருந்து நமக்கு பலத்தில் இருந்து நம்ம செய்கிறத விட நம்முடைய பலவீனத்தில் நம்ம செய்கிறத ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கை செலுத்தினார்கள். ஆண்டவர் காணிக்கை பெட்டியினுடைய பக்கத்தில் உட்கார்ந்து ஒரே ஒரு விதவை வேதம் சொல்லுது, அவளுக்கு பெருசாக போடுறதுக்கு கட்டுக்கட்டாக பணம் இல்லை, ஆனால் இருந்த வெள்ளிக்காசு அப்படியே போடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை பார்க்கலும் இவள் அதிகமாய் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் காணிக்கை பெட்டியை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப பெஸ்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்ததுலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய லீடர். அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. நிறைய பேர் அவரை ரபின்றாங்க, அவரை நிறைய பேர் ஆண்டவர் அப்படின்றாங்க. அதனால இவருடைய பார்வைக்கு எப்பவுமே அப்படி தானே, நமக்கு ஒருத்தங்க ஒரு ரொம்ப பெரிய ஆளாக பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும், சின்ன ஆளாக பார்க்கும்போது அப்படியும் நம்ம நிறைய பேர் அப்படி வழக்கம். அதனால் நிறைய போட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான அனைத்தையும். நம்ம என்ன சொல்லுவோம்னா சில நேரத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று கொடுங்க ஆண்டவரே, அதில் நான் உங்களுக்கு ஒரு ஜெப ரூம் வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கார் கொடுங்க ஆண்டவரே, அதில் 2 பேரும் வேணா நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு பெருசாக செய்யட்டும், ஆண்டவர் நான் நினைக்கிறது மாதிரி ஒன்று செய்யட்டும், அவ்வளோதான். அதில் நான் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக செய்வேன், இது இருந்தால் நான் இப்படி செய்வேன், இது வந்தால் நான் இப்படி செய்வேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்ன அப்படின்னா, உன்னுடைய பெருக்கத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல, நீங்கள் ஒன்றும் இல்லாமலே இருக்கும்போது, கொஞ்சத்திலே இருக்கும்போது, சின்னதாக இருக்கும்போது அதில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை, கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.